ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு ஈஸி ரெசிபி காண்பிக்க போகிறேன். எப்படி புடிங் செய்யலான்றத காண்பிக்கிறேன். பாருங்கள், பார்த்து நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். கேராமில் வந்து தயாரிக்கலாம். புடிங் செய்கிறதுக்கு அது தேவைப்படும். பாருங்கள், முதல்ல அடுப்பை பற்ற வச்சிடுறேன். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை அதில் போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் தண்ணி விடுறேன். அதில் இது நம்ம ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இது இப்படி கிண்டும் போது கலர் மாறி வரும். பாருங்கள், கலர் வந்து மாறிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகிடுது. இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 எக்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். இதை இந்த விஸ்கை கொண்டு நல்லா இதை நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். அரை லிட்டர் பால், அந்த பாலை எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சி அதில் வந்து ஒரு 50 கிராம் சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். பால் வந்து கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த புடிங் வந்து நல்லா வரும். அதனால் வந்து பாலை வந்து சுண்டை காய்ச்சணும். நல்லா அதை சுண்டி வர நேரத்தில் 50 கிராம் சர்க்கரையை சேர்த்துட்டு அதையும் ஒரு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சிடணும். இது ஏற்கனவே அடித்து வச்ச முட்டை, இது வந்து கொதிக்க வச்ச பால், சர்க்கரை இதில் சேர்த்துருக்குறேன் 50 கிராம் சர்க்கரை. இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா கலக்கிடலாம். தேவைப்படுறவங்க இந்த வனிலா எசன்ஸை ஒரு ஸ்பூன் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் சேர்க்க போகிறேன் 1 ஸ்பூன் வனிலா எசன்ஸு. போட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரணும்னு சொன்னால் இதை எடுத்து நம்ம வடிகட்டணும். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்ச கேராமில். இதில் நம்ம என்ன செய்யணும், இதை வடிகட்டிடணும். ஏன்னா வடிகட்டும் பொழுது தான் அது உள்ளே இருக்கிற அந்த திப்பி போன்ற பொருளாக வந்து வடிகட்டிடும். பாருங்கள், அதில் போடுறேன்.
தட்டி முடிச்சாச்சு. இதை நம்ம என்ன செய்யலாம், அதை கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே வச்சு பாயில் பண்ணலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சிடலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்து இந்த கலவையை உள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு மூடியை போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம அப்படியே வேக வைக்கணும். அரை மணி நேரம் ஆகிட்டுது. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எவ்வளோ தான் வெந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சுடுது. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம இது திறந்து பார்ப்போம். குத்தி பார்க்கலாம். ஒட்டலை, வெந்துட்டுருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டேன். இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம கூல் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். இல்லை நீங்கள் வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 மணி நேரம் அப்படி தேவைப்படும். அதனால் இப்போ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். கூல் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் கவுத்து போடலாம். இப்போ பாருங்கள், புட்டிங் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி காண்பிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இது நம்ம அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.